அமெரிக்காவில் அரசு நிர்வாகத்தை சீரமைக்க புதிதாக தொடங்கப்பட்டுள்ள செயல்திறன் சிறப்புத்துறை தலைமை பதவிக்கு தொழிலதிபர் எலான் மஸ்க் மற்றும் இந்திய வம்சாவளியை சேர்ந்த விவேக் ராமசாமி ஆகியோரை நியமித்து ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அந்நாட்டில் கடந்த 5ஆம் தேதி நடந்த அதிபர் தேர்தலில் பெரும்பான்மை எலக்டோரல் வாக்குகளை பெற்று ட்ரம்ப் வெற்றி பெற்றார். இதையடுத்து அடுத்த ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி அவர் அதிபராக பொறுப்பேற்க உள்ளார். இந்நிலையில் தமது அரசுக்கான அமைச்சரவை மற்றும் முக்கிய துறைகளுக்கான நியமன அறிவிப்புகளை அவர் வெளியிட்டு வருகிறார். அந்த வரிசையில் தேர்தல் பிரச்சாரத்தில் அறிவித்தவாறு பிரபல தொழிலதிபர் எலான் மஸ்க் ட்ரம்புக்கு ஆதரவாக அதிபர் தேர்தலில் போட்டியிடாமல் விலகிய இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விவேக் ராமசாமி ஆகியோரின் கூட்டு தலைமையில் அரசு நிர்வாகத்தை சீரமைப்பதற்கான செயல்திறன் சிறப்பு ஆணையம் அமைக்கப்படுவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், இந்த இரு அமெரிக்க தேசபக்தர்களும் இணைந்து அரசு துறைகளை சீரமைப்பது, அதிகார குறுக்கீடுகளை குறைப்பது, தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய பணிகளை கவனித்து அரசு நிர்வாகத்துக்கு உதவுவார்கள் என்று கூறியுள்ளார். இவர்களின் சேவை சேவ் அமெரிக்கன் இயக்கத்துக்கு மிகப்பெரிய தேவை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் அறிவிப்பு குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள எலான் மஸ்க், இனிமேல்தான் வியாபாரம் களை கட்டப் போகிறது என்று ஆங்கிலத்தில் தீப்பொறி அடையாளத்துடன் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது ஜனநாயகத்துக்கான அச்சுறுத்தல் அல்ல, அதிகார வர்க்கத்துக்கான எச்சரிக்கை என்றும் எலான் மஸ்க் கூறியுள்ளார். செயல்திறன் சிறப்பு ஆணைய பதவி குறித்து பதிவிட்டுள்ள விவேக் ராமசாமி, தனக்கு வழங்கப்பட்ட பொறுப்பில் மென்மையாக நடந்து கொள்ள மாட்டேன் என்று பதிவிட்டு கடுமையான நடவடிக்கை காத்திருப்பதாக மறைமுகமாக எச்சரித்துள்ளார். மேலும் அதைத்தான் ட்ரம்ப் விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிர்வாக சீரமைப்பு மூலம் பல அரசு துறைகளை மூட வேண்டும் என தொழிலதிபராக உள்ள விவேக் ராமசாமி ஏற்கனவே வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.